என்னம்மா ஓகேயா ஆரம்பிச்சிடலாமா? ஹாய் ஹலோ வணக்கம், நான் ஆர்ஜே சிவசங்கரி உங்களோட பேச வந்தாச்சு. தொடர்ந்து கேளுங்க. என்ன பாஸ் எப்படி போயிட்டு இருக்கு? லேட் நைட் ஷோ பண்ணீங்க, ஸோ அதில் நிறைய போல்டான டாபிக்ஸ் கூட பேசுவீங்க. திரும்ப நைட் ஷோனா எல்லா இடத்துலையும் லவ்வா பேசுறாங்க, அதுவே நம்ம பேசக்கூடாதுல்ல. நிறைய போல்ட் டாபிக்ஸ் ஆக்சுவலி எடுத்தது அது ரேடியோலனால காத்துல போயிடுச்சு, யாரும் அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. மென்கள் மனதில் நீங்க தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மென்காக ஷோ பண்ணது. பெண்கள் மனதில் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கு. வெளியில வந்து அப்படியே ஜாலியா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்து நிறைய கில்ட் இருக்கு, நிறைய பாரமான விஷயங்கள் இருக்கு, ரிக்ரெட் இருக்கு. மாண்புமிகு சிஎம் விஜய் அவரையும் வந்து லவ் பத்தி கேட்கும் போது காதலுக்கு உங்களோட டெஃபினிஷனா என்ன அப்படின்னா, அது ஒரு சுகமான வலி அப்படின்னு. லவ் வந்து நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஹானஸ்டி, ரெஸ்பெக்ட் அண்ட் கமிட்டட், இது மூணும் இருந்தா லவ் அழகா பார்த்துக்கலாம். அஜித் சாரோடைய பிரியாணி நீங்க சாப்பிட்ருக்கீங்க, டேஸ்ட் பண்ணிருக்கீங்க சொன்னீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு? அவர் கடைசி வரைக்கும் சொல்ல தெரியுமா, அவர் வந்து சார் இருந்தாலும் அதை முடிக்கும் போது அதை சொன்னீங்கன்னா நாங்கள் கட் பண்ணி போட்டுப்போம் அப்படின்னா அப்படின்னாரு. ஸோ அதனால அவர் அதை சொல்லவே வைக்க முடியல. கௌதம் சார் வந்து ஜிவிஎம் வந்து எப்படி அப்படி இப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு அவர் ஃபுல்லாக சொல்லிட்டு அப்புறமா வந்து இதை கொஞ்சம் டிலீட் பண்ணிடுறீங்களா, நான் ரொம்ப சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். இந்த இன்சிடென்ட்டை மறக்கவே முடியாதுன்னா, ஒன் கேர்ள் ஷி ஹேட் மெசேஜ் டு மீ. அவங்களுக்கு 21 வயசு தான், அண்ட் ஷி ஃபவுண்ட் அவுட் தட் ஷி ஹேட் கேன்சர். அவர் வீட்டை வந்து அன்னைக்கு இடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க ஒய்ஃபும் அவரும் வாழ்ந்த வீடு, அவங்க ஒய்ஃப் இப்போ உயிரோடு இல்லை. அது நான் யார்கிட்டையும் சொல்ல முடியல. அந்த ஃப்ளட்டில் வந்து ஒரு பிஜியில் வந்து ஒரு 40 கேர்ள்ஸ் தேவர் வித்தவுட் ஃபுட். நைட்டு ஃபுல்லாக வீட்டு வாசலில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, கரெக்டாக அவர் வந்தார், ஃபுல் கூட்டம் போச்சு, வீட்டு வாசலே மயங்கி விழுந்துட்டேன் நான். உங்களுடைய கரியராக இருக்கட்டும் அண்ட் லைஃபாக இருக்கட்டும், ஒரு டஃபஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும்ல? டஃபஸ்ட் ஃபேஸ் அஃப்கோர்ஸ் வென் லைஃப் த்ரோஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். இல்லை பர்சனலி நிறைய வந்து சேலஞ்சஸ் இருந்த டைம்லையும் சரி, அதே டைமில் ப்ரொஃபஷ்னலியும் சேலஞ்சஸ் இருக்கும். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு ரியல் டாக் வித் ரேவதி வெங்கட். இன்னைக்கு நம்ம கூட ஆர்ஜே சிவசங்கரி மேம் இருக்காங்க. ஹோப் ஒரு ரேடியோ இண்டஸ்ட்ரியில் ஒரு 18 இயர்ஸ் அவங்களுடைய ஜேர்னியை பற்றி பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் மேம். தேங்க்யூ. எஸ் மேம். ஸோ ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிவசங்கரி ஒரு ரேடியோ ஜாக்கி அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த ஆர்ஜே அப்படிங்கிற வேர்டு எடுத்துட்டா, வாட் இஸ் யூ? உங்களை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? என்ன எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா, ஐ திங்க் ஐ எம் அ கேர்ள் ஆர் அ உமன் ஹூஸ் ஜஸ்ட் ஃபாலோட் ஹர் ஹார்ட். ஓகே, மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அப்படியே போகிறது, அண்ட் சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரசித்து என்ஜாய் பண்ணுறது. இதுதான் வந்து நம்மளோட லிவிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மைக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இப்போ நீங்கள் ரேடியோ குவிட் பண்ணிட்டு இருக்க இப்போ ஒரு ஃபீல், இந்த ஃபீலிங் எப்படி நீங்கள் உணர்றீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். டோட்டல் கான்ட்ராஸ்ட் ஃபீலிங் தான். ஆப்வியஸ்லி அந்த ஃபஸ்ட்டு மைக்கில் பேசும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ரினலின் ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு ஹை. அது ஆன் ஏர் அப்படின்னாலே ஹை தானே. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் அப்படின்றதே வந்து ஐ டிட் அ லவ் ஷோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதில் வந்து நான் டாக்டர் லவ்வாக வேறு இருந்தேன். ஸோ அது என்ன ஒரு ஃபனி திங்னா, வீட்டில் அம்மா வந்து டிப்பிக்கலாக அண்ணனா இன்ஜினியர் ஆகணும், பொண்ணுனா வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு. ஆனால் நான் டாக்டருக்கெலாம் படிக்கல. ஆனால் அந்த ரேடியோவில் போய் டாக்டர் லவ்வாக வந்து ஐ வெண்ட் ஆன் ஏர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆன் ஏர் பேசுனதே வந்து இந்த ஃபர்ஸ்ட் க்ரஷ், ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டேன்னு எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ வந்து அது நைட் ஷோ அப்படின்றதுனால ஆப்வியஸ்லி அந்த டைமில் ஆஃபீஸில் நிறைய ஆட்கள் இருக்க மாட்டாங்க நைட் ஷோ பேண்ட் டைமில். ஸோ முடித்த உடனே அப்போ இருந்த அந்த ஹெட்டும் சரி, அப்புறமா அப்போ இருந்த ஆர்ஜே தேவசேனா 2 பேரும் கால் பண்ணி நீ ஆன் ஏர் போயிட்டு அப்படின்னு அப்போ தான் எனக்கு வந்து ஹிட் ஆகும். ஏன்னா அந்த ஒரு 4 செவத்துக்குள்ளே தானே ஸ்டுடியோவில் பேசுகிறோம், அது போய் அவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுது அப்படின்னு அந்த ரியாலிட்டியே வந்து இம்மிடியட்டாக ஹிட் ஆகாது. ஸோ அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அது மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். அண்ட் இப்போ சொல்லணும்னா இன்னும் வந்து நான் ஒரு வித்ட்ராயல் மோடில் தான் இருக்கேன். ஏன்னா அது வந்து என் டே டு டே ரொட்டீன் இல்லை. 18 இயர்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங், பார்ட் ஆஃப் மை லைஃபாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து திடீர்னு ஒரு மாதிரி என்ன நம்ம பேசாமே இருக்கோம், ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும், பேசி பேசி பழகிட்டு இப்போ சைலண்ட்டாக இருக்கோமே அப்படின்னு அந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் இப்போ தான் ஸ்லோவாக கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கு. 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது
இப்போ இருக்க எல்லாருமே வந்து இம்மீடியட்டாக வந்து எனக்கு வந்து ஒரு க்ரோத் வேணும், நிறைய சேஞ்சஸ் வேணும், நான் அப்படியே ஒரு ஸ்டாக்னேட்டாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வாட் மேக்ஸ் யூ ஸ்டிக் ஆன் டு தட் பர்டிகுலர் கம்பெனி ஃபார் தி 18 years? உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஒரு டைலமாவா இல்லையா, நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணுவோமா, அந்த மாதிரி ஃபீல்லாம் வரலையா? ஆக்சுவலி வென் யூ லவ் வாட் யூ டூ ஐ டோன்ட் திங்க் யூ வில் கெட் போர்ட் ஆஃப் இட். இல்லை, ஏன்னா அது மெட்டீரியலிஸ்டிக்காக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், காசு ஜாஸ்தியாக கிடைக்காது, இல்லை வந்து பொசிஷன் வைஸ் ஒரு ஆர்ஜிவாகவே இருக்கோமே, இல்லை ஃபேம் வைஸ் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்னு மெட்டீரியலிஸ்டிக்காக பார்த்தா மேபி அந்த எண்ணங்கள் அப்பப்போ வரலாம். பட் அதை தாண்டி வந்து மனசார ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு கிடைக்கும்ல, அது என்னவோ வந்து அது எனக்கு போரே அடிக்கல. அந்த அது ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஃபீல். ஏன்னா இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு டான்ஸோ இல்லை மியூசிக்கோ பண்ணால் அது எவ்வளோ வயசானாலும் நம்ம பண்ணிகிட்ருப்போம். பட் ஆர்ஜிங் அப்படின்னும் போது யூ நீட் அ ஸ்டேஷன், யூ நீட் அன் கார்பரேட் கம்பெனி அப்படின்றதுனால மெனி பீப்புள் கெப்ட் ஆஸ்கிங் மீ, ஏன் நீ வந்து அப்படியே ஆர்ஜி, நீ ஹெட்டாக போகலாம், இதுவாக போகலாம், அதுவாக போகலாம்லாம் கேட்பாங்க. பட் எனக்கு அது பேச பிடிக்கும், மக்களோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ நெவர் ஹேட் தட் ரிக்ரெட். ஓகே. அண்ட் வந்து இத்தனை இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் வந்து ஸோ லைக் நிறைய ஃப்ரெஷர்ஸ் வருவாங்க, உங்களுக்கான ஒரு இடத்த வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ இது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ உங்களை நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணிப்பீங்க? ஆக்சுவலி எனக்கு அந்த ஒரு பயமோ ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் வந்ததே இல்லை. ஓகே. ஏன்னா ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது என்னோட அப்போ இருந்த ஹெட் என்ன சொன்னாங்கன்னா, ஐ திங்க் யூல் பி அ வெரி நேச்சுரல் ஆர்ஜே. ஏன்னா ரொம்ப முக்கியமானது அதுதான், நம்ம ஃபேக் பண்ணோன்னா அது ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகாது, நம்ம என்னவோ அது அப்படியே இருக்கிறது அப்படின்றது தான். பட் அஃப்கோர்ஸ் இந்த 18 yearsல த வே திங்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட் இஸ் எனாமஸ். இல்லை, சோஷியல் மீடியம்லேருந்து எல்லாமே வந்தது. பட் அந்த சோஷியல் மீடியம்லேருந்து எல்லாம் அது எப்படி சொல்கிறது, யங்ஸ்டர் இவங்க நம்ம அப்படிலாம் எனக்கு பார்க்கவே தோணல. ஐ ஸ்டில் ஃபீல் ஐ எம் லைக் யூனோ ஐ மீன் மை 20s ஆர் வாட் எவர், அப்படி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் பிடிச்சதை பண்ணும்போது அது வயசோ இல்லை அந்த காம்படிட்டிவாக பார்க்குறதோ அதெல்லாம் தோணல. நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம இப்போ ஆனர் போகும்போது கரெக்டாக பேசுகிறோமா, இப்போது அவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம அப்டேட்டடாக இருக்கோமா அப்படின்னு அந்த வேலைக்கு தேவையானதோ அந்த வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐ திங்க் எல்லாமே நம்ம டியூன் பண்ணிப்போம், அப்டேட் பண்ணிக்கிறதுலாம் தானாகவே அது வந்து அமைஞ்சிடுச்சு. அண்ட் வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் எல்லா டைமுமே நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியாது, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மைக் முன்னாடி ரேடியோ ஸ்டேஷனில் உட்காந்தா நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி ஸ்விட்ச் பண்ணுவீங்க, அதை விட்டுட்டு அந்த ஷோவில் அது எதையுமே கொண்டு வராமல் எப்படி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுவீங்க? அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. பட் அதுக்காக ஃபேக்கும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ எனக்கு நான் எப்போதும் என்ன சொல்லுவேன்னா, ரேடியோ வந்து ஆக்சுவலி அந்த ஆர்ஜியாக இருந்தது என்னை நிறைய ஹீலும் பண்ணியிருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய கசப்பான விஷயங்கள் இருக்கலாம், ஜஸ்ட் டியூரிங் த ஷோ சில யூனோ ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான மெசேஜ் வந்திருக்கலாம், பிஃபோர் த ஷோ சில ஹர்ட்ஃபுல்லான விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் நான் எப்படி அந்த மைக் ஆன் பண்ணும்போது அந்த ஸ்விட்ச் பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ நம்ம குழந்தைங்களை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் நம்ம டல்லாக இருந்தாலும் when we see a child ஆட்டோமேட்டிக்காக we talk very positive or நம்ம இமிடியேட்டாக நல்லா பேசுவோம். அது நம்ம ஃபேக் பண்ணுறது கிடையாது, நம்ம மனசார பண்ணுற ஒரு விஷயம் தான். எனக்கு என்னமோ அது கிளிஷியாக இருக்கலாம், பட் எனக்கு என்னமோ அந்த ஆன் ஏர் மைக் அப்படின்னும் போது அது ஆன் பண்ணும்போது அப்படி தான் வந்து தானாகவே ஃபில்டர் ஆகும். ஓகே இப்போ ஏதாவது சரியில்லைன்னா அது நம்ம கேட்குறவங்க கூட ஷேரும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்மள மாதிரி யாரோ ஒருத்தவங்க டல்லாகவும் இருக்கலாம். அப்போ அவங்களோட மைண்டை நம்மளால வந்து ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா why can't we do that அப்படின்னு அந்த ஒரு சாய்ஸ் எடுக்கிறது. ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காலில் கனெக்ட் ஆகிருப்பீங்கல்ல, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் நம்மளோட டெய்லி ரொட்டீனில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட கனெக்ட் பண்ணுற ஃபீல் வந்து சொல்லிக்கு இப்போ ஒரு விஜேவாக இருக்கும் அப்படின்னா நம்ம பேசணுன்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் தெரியும். பட் ஆர்ஜே அப்படிங்கும்போது ஒன்லி வந்து நம்ம வாய்ஸ் மட்டும்தான். நம்ம பேசும்போது உங்களுக்கு எப்படி உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க? இப்போ டிஜிட்டல் மீடியா இதெல்லாம் இருக்குது, பிஃபோர் தட் அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ அது அப்பயும் இருந்தது ஃபேஸ்புக் அப்படிலாம் இருந்து. பட் மெயின்லி வந்து காலர்ஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ரேடியோ அப்படின்னாலே. அண்ட் எனக்கு என்னென்னா லவ் ஷோ அப்படின்றதுனால ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக், நைட் ஷோ வேறு. ரேடியோவில் ரொம்ப ஒரு அழகான விஷயமே நைட் ஷோ பண்ணுறது தான். ஏன்னா டே டைமில் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க, ரேடியோ வேறு பாசிவ், யாரும் அதுக்காக உட்காந்து கேட்க மாட்டாங்க, அது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. பட் நைட்டில் கேட்குறதுன்றது வந்து இன்னும் ரிலேட் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு தேடலா, அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிறதுக்காக தான் அந்த ரேடியோ நைட்டில் டியூன் பண்ணுவாங்க. ஸோ நைட்டில் வர காலர்ஸ்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம சிலர்லாம் வந்து ஓகே இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு ஜென்ரலாக எடுத்து நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவங்க சொல்கிற பதிலாக இருக்கட்டும், அவங்க
மனசார இமோஷன்ஸ் எல்லாம் கொட்டுறதா இருக்கட்டும், அந்த பிளேஸ் வந்து நிஜமாலே ஒரு தெரப்பி சென்டர் மாதிரி மாறிடும் ரேடியோ. ஏன்னா நிறைய பேருக்கு மனசில் இருக்கிறத சொல்லணும்னு ஆசை, எங்கே சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ரேடியோவில் வந்து மூஞ்சி தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறது அப்படின்றது இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணி வராங்கல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான ஒரு திங். ஐ திங்க் இட்ஸ் ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். ஓகே. ஸோ இவ்வளோ நாளில் வந்து இன்னுமும் என்னால் சில காலேஜை மறக்கவே முடியாது, இந்த இன்சிடெண்ட்டை மறக்கவே முடியாதுன்னா அது என்ன? ஸோ அது நிறைய இருக்குது, 1 2ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். டிஸ்டர்பிங்காக சிலது இருக்குது, சென்டிமெண்டலாக சிலது இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து when I was doing a show, ஒரு வயசானவர் கால் பண்ணார். ஓகே. அவருக்கு என்னென்னா அந்த டைமில் he didn't know where to go and tell. ஏன்னா இப்போது யங்காக இருக்கும் கூட சம்டைம்ஸ் கால் பண்ணிவிடுவாங்க. வயசானவருக்கு வந்து மனசில் நிறைய இருக்கும், அது மெயினாக மென் அப்படின்னும் போது அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ண மாட்டாங்க. அவர் வீட்டை வந்து அன்றைக்கி இடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. அவங்க ஒய்ஃபும் அவரும் வாழ்ந்த வீடு, அவங்க ஒய்ஃப் இப்போ உயிரோடு இல்லை. ஸோ அவருக்கு அந்த டைமில் அவ்வளோ ஹெவியாக இருந்திருக்கு. கால் பண்ணி சேட்டம்மா இன்றைக்கி வீட்டு இடிக்கிறாங்க, எனக்கு அவ்வளோ உள்ளுக்குள்ளே வந்து ஹெவியாக இருக்குது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. என் பசங்கள்கிட்ட நான் இவ்வளோ சொல்லிட்டேன், எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட சொத்து இதுக்காக வீடை இடித்து இது பண்ணுறாங்க. எங்கள் ஒய்ஃப் கூட நான் வாழ்ந்த அந்த மெமரிஸ் அந்த வீட்டில் அவ்வளோ இருக்குது, அது நான் யார்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னு யாரோ தெரியாத ஒருத்தினா எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணார்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கட்டங்குள்ளே போட்டுட்டு ஒரு லவ் பிரச்சனை சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். பட் அதை தாண்டி சில பேர் சிலது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வேறு லெவல் ஃபீல். உங்களுடைய கரியராக இருக்கட்டும் அண்ட் லைஃபாக இருக்கட்டும், ஒரு டஃபஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும்ல, அந்த டஃபஸ்ட் ஃபேஸ் என்ன? Toughest phase, of course, when life throws lot of challenges இல்லை. எனக்கு வந்து பர்சனலி நிறைய வந்து சேலஞ்சஸ் இருந்த டைம்லையும் சரி, அதே டைமில் ப்ரொஃபஷ்னலியும் சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அண்ட் when there is a social medium growth அப்படின்னும் போது அந்த சேலஞ்சும் சேர்ந்து வந்து ஒரே டைம்லலாம் அட்டாக் பண்ணியிருக்கு என்ன. ஓகே. ஸோ டு பி தட் யூனோ என்ன சொல்கிறது, அப்டேட்டாக இருந்து ரெலவெண்ட்டாக இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வெறும் ஆர்ஜியாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ், வியூஸ், வீடியோஸ் அப்படின்னு பஸ் நாங்கள் ரேடியோ ஷோ தானே பண்ணிட்டு இருக்கோம், எப்போ இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும் அண்ட் பர்சனலியும் சேலஞ்சஸ் அப்படின்னு எல்லாமே ஒரே டைமில் ஹிட் ஆகும் போது அப்போது இட் வாஸ் வெரி வெரி ஹார்ட். அதாவது எதை நம்ம ஃபாலோ பண்ணும், மனசார ஒரு ரேடியோ ஷோ பண்ணுறதா இல்லை நம்ம வந்து சோஷியல் மீடியம்காக ஒரு விஷயம் பண்ணுறதா அப்படின்னு அந்த ஒரு இது. அண்ட் பர்சனலி ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் இருக்கும், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது எல்லாமே சேர்ந்து நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை வந்து நம்ம வேலையிலையும் கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் தி பிக்கெஸ்ட் சேலஞ்ச். ஐ திங்க் மெயின்லி ஐ வுட் சே அரவுண்ட் 2017 இட் வாஸ் வெரி ஹார்ட். அண்ட் ஈவன் 2000 இப்போ இந்த லாஸ்ட் 2024-25 டைம்லையும் இட் வாஸ் கொஞ்சம் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃப்ளட் டைம் அண்ட் கோவிட் டைம்ஸ் தான் ரொம்ப டஃபஸ்ட் டைம். ஸோ அந்த டைம்லாம் நீங்கள் எப்படி ஷோஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? அதில் ஏதாவது ஒரு மெமரிஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கா? கோவிட் டைம் வந்து அப்படியே நாங்கள்லாம் வந்து ஆர்ஜிஎஸ் என்னென்னா ஸ்டுடியோலேயே ஷோ பண்ணி பழக்கப்பட்டவங்களா. அண்ட் எங்களுக்கு லீவும் கிடைக்காது. ஆப்வியஸாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து என்ன இருந்தாலும் மழையாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் ரேடியோவில் போய் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எப்பயாவது வீட்டில் இருந்து ஷோ பண்ண நல்லா இருக்கும்ல அப்படிலாம் சும்மா ஒரு பேச்சுக்கு பேசியிருப்போம். பட் கோவிட் டைமில் ஆக்சுவலி அது நடந்துச்சு. யூனோ பீயிங் அட் ஹோம் அண்ட் டூயிங் ஷோ, இட் was very very interesting actually. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே நான் வந்து சில பேர் என்னென்னா வீட்டிலேருந்து பண்ணாலும் ப்ராப்பராக வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து சார் வீட்டிலேருந்து தான் ஷோ பண்ணிட்டுருக்கேன், பாருங்கள் இப்போ ஒரு குக்கர் சத்தம் வருது, பாருங்கள் வெளியில் ஒருத்தர் கடத்துறான்னு, அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறது, அதில் மறக்க முடியாதது ஒருத்தங்கன்னா ஒன் கேர்ள் ஷி ஹேட் மெசேஜ் டு மீ. அவங்களுக்கு 21 வயசு தான். அண்ட் ஷி ஃபவுண்ட் அவுட் தட் ஷி ஹேட் கேன்சர். ஓகே. ஸோ அவங்களுக்கு அந்த கோவிட் டைமில் உங்கள் ஷோ எனக்கு வந்து நிறைய நாள் ஹெல்ப் பண்ணுச்சு நல்லா தூங்குறதுக்கு அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ஒரு பயங்கர ஒரு இது வந்து, ஏன்னா கோவிட் டைம் யூனோ ஹவ் ஏற்கனவே எல்லாம் பதறி போயிருப்பாங்க. அண்ட் இமேஜின் ஜஸ்ட் 21-year-old கேர்ள் ஹேவிங் கேன்சர். அப்போ போது ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட ஷோ தான் என்னை ஹெல்ப் பண்ணுச்சு நைட்டில் அப்படின்னு. ஸோ அது அப்போலாம் தான் வந்து
இன்னும் நமக்கு வந்து அந்த ரேடியோவோட ஒரு ஆர்ஜியோட மதிப்பென்னு தெரியும். அண்ட் ஃப்ளட்டை பற்றி சொல்லணும்னா ஜஸ்ட் இப்போ ஒரு 1.5 மீன் லைக் லாஸ்ட் வந்து ஃப்ளட்டில் வந்து 2024 வந்து ஃப்ளட். அந்த டைமில் நம்ம ஃபோனும் பெருசாக வந்து ரீச் ஆகலை இல்லையா, நம்ம நெட்டு கட் ஆகிடுச்சு, ஃபோன் லைன்ஸும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்டுடியோக்கு போனது தான் அந்த போகிற ஜேர்னியே ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. ஏன்னா ஆஃபீஸ் வண்டி ஒரு இடத்துல வந்து நிற்குது, என் வீடு எங்கேயோ இருக்குது, அங்கேருந்து தனியாக போய் அந்த ஆஃபீஸ் வண்டியில் ஏறணும், சுற்றி தண்ணி, கீழே என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வீட்டில் என்னெல்லாம் சாப்பாடு இருக்கோ அதெல்லாம் பேக் பண்ணி வண்டியில் போய் ஏறி நடுவில் ஏதாவது சாப்பாடு கிடந்தா சாப்பாடலாம், ஏன்னா ஆஃபீஸில் ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு தெரியும், போனால் எப்போ திரும்பி வருவோன்னு தெரியாது. ஸோ போய் ஆஃபீஸில் போய் செட்டில் ஆனது தான். கண்டினியூஸாக ஒரு 48 ஹவர்ஸ்க்கு மேலே கால்ஸ். ஏன்னா அப்போ தான் சோஷியல் மீடியம் இல்லை, லைன்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ரேடியோ வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ரேடியோ மூலியமாக நிறைய பேர் கனெக்ட் பண்ணி அண்ட் நிறைய மேஜிக் நடந்தது. ஒரு இடத்துல வந்து ஒரு பிஜியில் வந்து ஒரு 40 கேர்ள்ஸ் தேவர் வித்தவுட் ஃபுட். ஸோ அது வந்து நான் ரேடியோவில் சொன்ன உடனே ஒருத்தர் வந்து நான் சமைக்கிறேன் அப்படின்றாங்க, இன்னொருத்தர் வந்து அவங்க சமைச்சாங்கன்னா நான் போய் பிக்கப் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் அழகாக கலெக்ட் பண்ணி அந்த கேர்ள்ஸுக்கு போய் சாப்பாடுலாம் சேர்த்தாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ரேடியோ மூலியமா நடந்துச்சா, இட் வாஸ் ஸோ நைஸ். நான் வந்து இந்த வேலை தான், இதுக்கு தான் நம்ம இந்த வேலையை எடுத்திருக்கோம் அப்படின்னு. அந்த டைமில் வீட்டில் எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா சேஃபாக இருக்காங்களா, அப்படியே ஃபுல்லாக வேலையில் பேக் டு பேக். ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைமில் தான் அந்த ரேடியோவோட வேல்யூ என்ன அப்படின்னு புரிஞ்சுது. இட் வாஸ் வெரி நைஸ், பியூட்டிஃபுல். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்ஜே ஆடிஷன் வந்து எப்படி நடந்துச்சு, அந்த மெமரி இருக்கா? ஆர்ஜே ஆடிஷன் இப்போ வரைக்கும் நான் யோசிப்பேன், என்ன பேசினேன்னு என்னை செலக்ட் பண்ணாங்க, அவங்க என்ன பார்த்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா அந்த டைமில் ஏதோ உன்னாலே படத்தை பற்றி பேசினேன். ஓகே, அதில் வந்து சதா கேரக்டர் பற்றி நிறைய பேர் கிண்டலா பொசசிவ் அப்படிலாம் வந்து போட்டிருப்பாங்க. நான் வந்து என்னங்க வினய் தப்பு பண்ணதுனால தான் அங்கே சதா அப்படி கேள்வி கேட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ லிங்க்லாம் வந்து பேசி வருவாங்க, ஏதாவது ஒரு படத்தை பற்றி பேசு அப்படின்னாங்க. ஐ ஸ்போக் அபவுட் தட். அண்ட் ஒரு 2-3 ரவுண்ட்லாம் இருந்தது. அந்த டைமில் வந்து ஆதவன் இருக்கார் இல்லையா, ஆதவனை வந்து உள்ள அமிச்சிட்டு இவர் தான் ஷாருக் கான், இவரை நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அவரை ஏதோ வந்து இன்டர்வியூ எடுத்தது. அப்புறமா சில டாஸ்க்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் லவ் ஷோ பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு கால் பண்ணி ஒரு பிரச்சனை சொல்கிறா, நீ எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. பட் என்னன்னா இது எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஓகே, என்னவோ அங்கே போய் அந்த டைமுக்கு வளர்னது தான். பட் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா நான் நானாக இருந்து ஏதோ ஒன்று மேடப் பண்ணி பண்ணலை அப்படின்றதுக்காக தான் வந்து செலக்டட் அப்படின்னாங்க. என்னடா செலக்டடா அப்படின்னு இருந்தது. ஸோ தட் அண்ட் ஆல் வாஸ் ஃபன். யா. அண்ட் வந்து இப்போ நிறைய ஒரு செலெக்ஷன் நடக்குதுன்னா இமீடியட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிலாம் இருந்துச்சா? ஆக்சுவலி என்னன்னா அந்த ஆடிஷன் அன்னைக்கே செலக்டட்னு சொல்ல, ஆடிஷன் வந்து முடிச்சுட்டு அனுப்பிச்சிருவாங்க இல்லையா, அனுப்பிச்சிட்டு இன்னொரு நாள் கூப்பிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி அப்போ என்னன்னா நமக்கு வந்து இன்கம்லாம் கிடையாது, நம்ம ஆட்டோ பிடிச்சி வேற போயிருக்கோம். ஓகே, ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு அம்மா கேட்டாங்க நீ வந்து பேப்பர்லாம் படிப்பியா அப்படின்னாங்க. ஆக்சுவலி வந்து நான் இந்த ஃப்ரண்ட் பேஜ்லாம் பேப்பர் படிக்க மாட்டேன். நம்ம வந்து அந்த கடைசியில் அந்த சினிமா நியூஸ் வந்து அதெல்லாம் இருக்கும்ல, அதுதான். ஸோ நான் என்னன்னா நமக்கு ஒரு பழக்கம் என்னென்னா எப்போதும் இந்த ஓவர் உண்மையாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்ககிட்ட வந்து இல்லை மேம் நான் பேப்பர்லாம் படிக்க மாட்டேன், மெயினாக இந்த பேஜ் 3 இந்த மாதிரி விஷயங்கள் தானே. ஓ தட் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங் அப்படின்னாங்க. என்னடா இது டிசப்பாயிண்டிங்க, வேலைக்கு தேவைப்பட்டால் நம்ம படிக்கலாம், பட் இருந்தாலும் நீங்கள் சொன்னால் அவங்க சரி நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க. நானும் சரி ஓகே இது 2வது ரவுண்ட் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி பாதி தூரம் ஆட்டோவில் போயிட்டேன். திரும்ப கால் பண்ணிட்டு போயாச்சு அது வா அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஆட்டோ செலவு மேம், கேன் ஐ கம் ஒன் மோர் டே, வரவா அப்படின்னு. நோ ஜஸ்ட் கம் அப்படின்னாங்க. அது என்னடா இந்த ஆட்டோ செலவு அப்படின்னு நான் அந்த புலம்பலில் போகிறேன். ஆனால் அவங்க வந்து சரி இதுக்காக இவளை விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கூப்பிட்ட வேலையை கொடுத்தாங்க. அப்போ அது கூட எனக்கு எட்டலை, இதுக்கு தான் கூப்பிடுறாங்க அப்படின்றது எட்டலை. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட் இட். நீங்கள் வந்து உங்களுடைய டெய்லி ஷோஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க உங்களை? அப்படின்றது ஆன் ஸ்பாட் நான் போயிட்டு அப்படி நம்ம உட்கார்ந்து பேச முடியாது. இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் தேவைப்படும். பீப்புள் திங்க் ஆர்ஜேனா என்ன சும்மா மொக்க போடுறதானே, சும்மா அது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 months ட்ரைனிங்கே என்னென்னா, என்ன நம்ம பேசுகிறோமோ அதை வந்து ஃபுல்லாக எழுதணும். ஓகே,
ஸோ அது எழுதுறதே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது ஸ்கிரிப்டாக ஆடாக இருந்தால் கூட எழுதிடலாம். நம்ம சாதாரணமாக பேசுகிறது எப்படி எழுதுறது இல்லை, ஹாய் நான் ஆர்ஜே சிவசங்கரி வந்திருக்கேன் அப்படின்றது ஃபுல்லாக எழுதணும். அதுதான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு எழுது, அதுக்கப்புறம் தான் நீ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதம்லாம் என்னடா இது ஆர்ஜேனா வந்து பேச சொல்லுவாங்கன்னு பார்த்தா எழுத சொல்கிறாங்க அப்படின்னு ஃபுல்லாக எழுதி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ ஃபுல்லாக உட்காந்து எழுதணும். என்னென்ன அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 4-5 வாட்டி பேசுகிறோன்னா அந்த ஒரு லிங்க்லேயும் என்ன பேச போகிறோம் அப்படின்றத அந்த ஸ்டார்டிங்லேருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த எழுதி ஸ்கிரிப்ட் பண்ணி தான் வந்து பேசணும். அதில் டாபிக் யோசிக்கணும், டாப்பிக்கில் எப்படி வந்து மக்களை என்கேஜ் பண்ண போகிறோன்னு யோசிக்கணும், அதில் ஏதாவது ஒரு ஹியூமர் கொஷின் போட முடியுமா, இல்லை ஒரு இமோஷ்னல் கொஷின் போட முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நுழைக்கிறது அப்படின்னு ரைட்டான வேர்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து தே ட்ரெயின் அண்ட் அப்படி தான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. ஸோ அண்ட் ஆர்ஜேக்கு என்னென்னா, இப்போது ஆர்ஜியோட பிரெயினே எப்படி வேலை பண்ணுன்னா, ஓகே இப்போ ஷோ ஆரம்பிக்க போது 1 hour முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்தே கிடையாது, 24/7 ஓடிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, கண்டென்ட் நாளைக்கு இதை பேசணும்ல அப்படின்னு வந்து எனக்கு அதனால தான் இப்போ வேலை விட்டதுக்கப்புறம் எதை பார்த்தாலும் ஐயோ இது நான் இப்போ எங்கே போய் சொல்கிறது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் அப்படி டியூன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இவ்வளோ நேரம் தான் ஒர்க் அப்படின்றதே கிடையாது, கான்ஸ்டண்ட்டாக அது ஓடிட்டே இருக்கும். பட் நான் வார்ம் அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலாக ஆஃபீஸ் போகணுன்னு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசி யார் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு கேஜ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா போய் மைக் ஆன் பண்ணி பேசுவேன். இப்போ நீங்கள் ரேடியோ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ? மிஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அது என்னதான் இருந்தாலும் அந்த லவ்வரை மிஸ் பண்ணுற மாதிரி அது பயங்கரமான லவ் எனக்கு ரேடியோ, அதனால டெஃபினெட்லி. அண்ட் இப்போது நிறைய பேருக்கு அது பேஷனேட்டாக இருப்பாங்க, நான் வந்து ஒரு ரேடியோ ஜாக்கி ஆகணும் அப்படின்னா. ஸோ இவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் மஸ்ட் அப்படின்னா நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்லுவீங்க? ஸ்கில்ஸை விட ஐ திங்க் you have to be passionate about it. Okay. RJing is just not about one fame. அந்த மாதிரி விஷயம், ஃபேம் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அதில் ஒரு உண்மைத்தனம் இருக்குது. அந்த உண்மையாக நீங்கள் வந்து அதை பண்ணிங்கன்னா நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்கில்ஸ்னு பார்த்தா யூ ஹாவ் டு பி வெரி நேச்சுரல். யூ நீடன்ட் ஃபேக் இமிட்டேட் எனிபடி. அண்ட் நீங்களாக இருந்தால் போதும், பேச தெரிஞ்சு மக்களோட கனெக்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும், அவ்வளோதான். மக்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு கனெக்ட் பண்ணி அண்ட் ஆர்ஜேனா நல்லா பேசணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஃபர்ஸ்ட் ஹாவ் டு லிசன் வெல். ஓகே. ஸோ அடுத்தவங்க பேசுகிறத நல்லா நம்ம கேட்டோன்னா நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றதுல ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தானே தவிர மேஜர் ஸ்கில்ஸ்லாம் வந்து பெருசாக கிடையாது. அண்ட் வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல, வாய்ஸ் நல்லா இருந்தாலே வந்து ஒரு ரேடியோ ஜாக்கி ஆயிடலாம் அப்படின்லாம் பிலீவ் பண்ண மாட்டேன். என்ன சொல்லுவாங்க, உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குன்னா எனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்டே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இது எப்படின்னா வெறும் எப்படி தோற்றம் அழகாக இருக்கு அப்படின்னா அது நான் ஒன்றும் பண்ணல பாஸ் அதுக்கு அப்படின்ற மாதிரி தான். குரல் அது தானாக வந்தது, பட் அந்த டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஸோ ஆர்ஜிஎஸ்க்கு வந்து வாய்ஸ் அது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். மேபி ஒரு பெனிஃபிட்டாக நைட் ஷோவில் கேட்கும் போது சூதிங்காக இருக்கலாம், சாஃப்டாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஹாவ் டு பி யூ, பீப்புள் வில் லைக் யூ, அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் ரேடியோ ஷோஸ் பண்ணி ஒரு வேர்டு நான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி வேர்டு இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ஆக்சுவலி கிண்டலே பண்ணுவாங்க ஆஃபீஸில். ஃபில் பண்ணுற வேர்டு வந்து இந்த பயங்கரமாக. அப்போ நான் அங்கே ஒரு பயங்கரமாக செம்ம பயங்கரமாக அப்படின்றது ஆரம்பத்துலலாம் நிறையவே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அது என்னன்னு தெரியல, இந்த பயங்கர ஹாப்பி அப்பவே தெரியும், ஏய் நீ வந்து ஒரு டிஃபால்ட் மோடில் இருக்க, சும்மா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அந்த பயங்கரமானது அப்படின்றதா வந்து நான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அட்டடட காலர் ஏதாவது சொன்னாங்கன்னா அட்டடடா அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. இந்த மாதிரி வரும். எங்கள் ஆடியன்ஸ்க்காக வந்து நீங்கள் ஒரு ஓப்பனிங் லீட் அண்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ இந்த மைக் நீங்கள் வந்து உங்களுடைய ஷோவாக பயன்படுத்தி சொல்லலாம். இதில் அந்த வேர்ட்ஸ் வருமானு தெரியல, பட் இதுவே ஓப்பனிங்காக என்ன பேசுவேன்னா, என்னம்மா ஆல் ஓகேயா, ஆரம்பிச்சிடலாமா? ஹாய் ஹலோ வணக்கம், மென்கள் மனதில் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜே சிவசங்கரி உங்களோட பேச வந்தாச்சு. என்ன பாஸ் எப்படி போயிட்டுருக்கு? அவ்வளோ ஓகே தானே? சம்டைம்ஸ் என்னென்னா சுற்றி இருக்கவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அவன் ஏன் இப்படி பண்ணுறா, இவன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வேலைக்கு ஆகுமா? அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நமக்குள்ளே சில சேஞ்சஸ் கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ அடுத்தவங்களை திருத்ததுக்கு பதிலாக நம்ம ஏன் இவங்கள பற்றி நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளை திருத்திக்கிட்டு நம்மளை ஃபோக்கஸ் பண்ண
பண்ணாலே எவ்ரிதிங் வில் பி கிரேட். ஸோ வித் தட் நோட் ஷோ இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கும் மைண்டில் ஏதாவது ஓடிட்டுருக்கு அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் அப்படியே அந்த ஐடியெலாம் கொடுத்துட்டு ஸோ தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி இது செம ஹாட் மிர்ச்சி. ஓகே. ஸோ அண்ட் இப்போது வந்து நீங்கள் பண்ண உங்களுடைய ஷோஸை பற்றி நான் சொல்லுவேன். ஸோ அதுலேருந்து உங்களுடைய மெமரிஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆஹா, ஓகே. அந்த லிஸ்ட்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காதலா காதலா. ஆஹா, நிறைய லவ் மெமரிஸ் இருக்குது. இதில் ஒன்றுன்றது எப்படி சொல்கிறது? ஸோ காதலா காதலா ஷோவோட டேக் அவேன்னு நீங்கள் ஒன்று எடுத்திருப்பீங்க. அந்த ஷோ அவ்வளோ நாள் பண்ணது அண்ட் அதில் மெமரிஸாக நீங்கள் கனெக்ட் பண்ண பர்சன்ஸ் இருப்பாங்க. ஆமாம், அது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். லவ் காதலா காதலா அப்படின்னாலே இப்போ வரைக்கும் லவ்வை பயங்கரமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ திங்க் அந்த ஷோ தான் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டியை கொடுத்தது. ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து செலிப்ரிட்டிஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படத்தை பற்றி தான் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. ஐ திங்க் இன் தோஸ் டேஸ் இட் செல்ஃப் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் வந்து லவ் பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ யார் படம் ப்ரமோஷன் வந்தாலும் அவங்கள தனியாக கூட்டிட்டு போயிட்டு திருப்பி லவ்வை பற்றி சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் க்ரஷ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதில் முக்கியமான ஒரு சென்டிமெண்டல் டேக்அவே நிறைய இடத்துல சொன்னது தான் நம்ம மாண்புமிகு சிஎம் விஜய். அவரையும் வந்து இப்போ ஒரு படம் ப்ரமோஷன் வரும்போது லவ் பற்றி கேள்வி கேட்டு அவர் வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார். ஸோ அது வந்து மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட், ஸ்பெஷல் மொமெண்ட். ஓகே. ஸோ சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து அவரை இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு ஆசை. ஸோ நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவரை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் உங்கள் கூட? அண்ட் என்ன மாதிரியான அந்த டைம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் இல்லைல்ல. ஸோ ஒரு சின்ன ஸ்டுடியோ தான் இல்லை. ஸோ அவர் வந்து படத்தை பற்றி கேட்கும் போது நிறையலாம் இப்போ வந்து அவர் பதில் சொல்ல மாட்டார். யூனோ ஒன் வேர்ட் நல்லா இருந்தது, எப்படிங்க எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், ஆமாம் பிடிச்சிருந்தது அப்படின்றதான் வந்து பதில் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் படத்தை பற்றி கேள்வி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த லவ் பற்றி கேட்க ஆரம்பித்தேன். லவ் பற்றி கேட்கும் போது காதலுக்கு உங்களோட டெஃபினேஷன்னா என்ன அப்படின்னா, அது ஒரு சுகமான வலி அப்படின்னு. ஃபஸ்ட்டு வலி அப்படின்னாரு. வலி அப்படின்னா ஒரு சுகமான வலி அப்படின்னாரு. ஸோ அதையும் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் பதில் சொன்னார். பட் என்னென்னா, அவர் அது வரைக்கும் அவர் பேசிகிட்டு இருந்ததும் இந்த லவ் பற்றி கேட்டோடனே கொஞ்சம் லூசன் அப் ஆகிட்டார். கொஞ்சம் அவர் வந்து நம்ம ஒன்று கேட்டால் திரும்பி நம்மள ஏதாவது ஒன்று கலாய்ச்சி கேட்குறது, ஆமாம் உங்கள் ஷோ எப்போ சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து கேட்டார். ஸோ நிறைய ஸ்வீட்டான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார். ஸோ அது த வே ஹீ ஸ்போக் இப்போ வரைக்குமே மறக்க முடியாது. ரொம்ப வருஷம் கழிச்சு அவரை மீட் பண்ணும்போது சொன்னான்னா, நீங்கள் அப்போ அந்த இதில் பேசுனீங்க, நான் ஏமா அதெல்லாம் இன்னுமா இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்போ இது ஏதாவது பை சான்ஸ் பார்த்தானா கூட இந்த பொண்ணு என்ன இதையே எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் பண்ணலாம். அவர் மறந்துருக்கலாம், பட் ஸ்டில் நான் அது மறக்கவே முடியாது. எப்படி முடியும்? அதான் டெஃபினெட்லி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேடிஸ் காலனி. லேடிஸ் காலனி. லேடிஸ் காலனியில் வந்து நம்ம ஏதாவது மாற்றங்கள் பண்ணுமே அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஷெஃப் தாமு சார் அவர் வந்து நம்ம ஷோவில் ரெகுலராக ரெசிபி கொடுப்பார். என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா, ஷெஃப் தாமு கூட ரேடியோவில் போய் ஷோ பண்ணிட்டோம். அவர் அந்த ரெசிபி சொல்லும் போது வாய் ஊறும். அவர் சொல்ல அந்த விதமே வந்து அவர் அது மூலிமா தான் ஃபஸ்ட்டு அவருக்கு நிறைய அந்த இது கிடச்சிது, ஃபேம். ஸோ அவர் சொல்லும் போதே நான் கூறும், நானே வந்து ரேடியோவில் சொல்லிகிட்டே இருப்பேன், எப்போ ஷெஃப் நான் வந்து இப்படி சாப்பிட்றதுன்னா பண்ணிடலாம் அப்படின்னு வரை இப்போ வரைக்கும் அது நடக்கலை. அண்ட் நான் வந்து அந்த டைமில் லேடிஸ் காலில் என்ன பண்ணேன், ஒரு செக்மெண்ட் கொண்டு வந்தேன். மண்டேனா நான் உங்களுக்கு ஒரு இது கொடுப்பேன். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு அப்படின்னா நீங்கள் தேர்ஸ்டேக்குள்ளே லேடிஸ் யாரெல்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும், இங்கே சமைச்சு கொண்டு வரணும்னு. அது என்னென்னா கொஞ்சம் செல்ஃபிஷ் ரீசன், ஆஃபீஸில் இருக்க நாங்களாம் சாப்பிட்ணும் அப்படின்னு லேடிஸும் சமைச்சு கொண்டு வருவாங்க. நாங்கள் எல்லாம் அழகாக சாப்பிட்டுட்டு அந்த டைமில் கெஸ்ட் யாராவது வந்தால் அதில் யார் பெஸ்ட்டுன்னு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பட் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஒன் ஆஃப் த லேடிஸ் ஷி வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங். அவங்க அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு அந்த குக்கிங்கில் பேஷன் ஜாஸ்தியாகி அவங்க ஜாபை அவங்க விட்டுட்டு ஷி ஸ்டார்டட் ஹர் ஓன் ஒரு ஆண்டர்பிரினராக வந்து பேக்கிங் அண்ட் ஆல் தட். ஸோ அதெல்லாம் வந்து ரேடியோவில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ தட்ஸ் நெக்ஸ்ட் ஷோ வந்து ரீவைண்ட் ராகம். ரீவைண்ட் ராகம்
நாஸ்டால்ஜியாக பழசு இல்லை, 90s சாங்ஸ் அதில் நிறைய ப்ளே ஆகும். ஸோ மெயினாக அது ஒரு என்ன சொல்கிறது, நானே வந்துட்டு பாட்டை போட்டுட்டு அப்படியே ஸ்டுடியோவில் வந்து ஆட்டம் போட்டுட்ருப்பேன். ஒன்று ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லை ஒரு ஆட்டம் போட்டுட்ருப்பேன். ஸோ அது ஒரு நாஸ்டால்ஜிக்கான ஒரு ஃபீல். அது இப்போ வரைக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க அது ரீவைண்ட் ராகம்லாம் வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்றது. அண்ட் வந்து நீங்கள் லேட் நைட் ஷோ பண்ணீங்க. ஸோ அதில் நிறைய போல்டான டாபிக்ஸ் கூட பேசுவீங்க. நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன்னா திரும்ப நைட் ஷோ அப்படின்னு வந்துச்சா, ஸோ திரும்ப நைட் ஷோ அப்படின்னும் போது என்ன நம்ம வித்தியாசமாக பண்ணிட முடியும்? ஏன்னா திரும்ப நைட் ஷோனா எல்லா இடத்துலையும் லவ்வாக பேசுகிறாங்க, அதுவே நம்ம பேசக்கூடாதுல்ல, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேசணும் அப்படின்றதுக்காக நிறைய போல்ட் டாபிக்ஸ் ஆக்சுவலி எடுத்தது. அது ரேடியோலனால காற்றுல போயிடுச்சு, யாரும் அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. பட் திங்ஸ் லைக் யூனோ ஃப்ரம் என்ன சொல்கிறது, கல்யாணம்ன்றது இப்போ இருக்கிற இந்த காலத்தில் மேரேஜ்ன்ற சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஆரம்பித்து எந்த அளவுக்கு இந்தியன் மென் யூனோ இந்த செக்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள்ல அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது. அதனால தான் வந்து நிறைய இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள், டீனேஜ் ப்ரெக்னென்சி, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையவே அந்த ஷோவில் பேசினேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த ரூல் பிரேக்கிங் மாதிரி இதெல்லாம். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து என்னோட இங்கே சென்னையில் பண்ணுற ஷோ வந்து திருநெல்வேலி, திருச்சி இங்கெல்லாமும் ப்ளே ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த ஒரு பயம் எப்படி அது ரீச் எடுத்துப்பாங்க, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக போய் சேர்க்க முடியுமா இந்த எல்ஜிபிடி எல்லாமே அப்படின்னு. பட் அது ரைட்டான முறையில் பேசினா போய் சேரும் அப்படின்றது ஓரளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா மென்கள் மனதில் நீங்கள் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மென்காக ஷோ பண்ணது, அதுவும் எஃப்எம்ல அப்படின்னு போது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மென்கள் மனதில் என்னதான் இருந்துச்சு? மென்கள் மனதில் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குது. வெளியில் வந்து அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க, ஏய் நான் கூல்ப்பா, நான் சில்பா அப்படின்னு காமிச்சிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய கில்ட் இருக்குது, நிறைய பாரமான விஷயங்கள் இருக்குது, ரிக்ரெட் இருக்குது. அது யார்கிட்ட சொல்கிறது? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொன்னாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு என்னென்னா அது மேலோட்டமாக பேசி விட்டுணுன்னே நினைக்கிறாங்களே தவிர அந்த டீப்பாக போய் ஒன்று எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னே வரமாட்டேங்குது. அதனால தான் நிறைய மென் பார்த்தீங்கன்னா வீட்லேயோ ஒய்ஃப்கிட்டையோ ஷேர் பண்ணுறதை விட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் ரொம்ப டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை, மேலோட்டமாக சிரித்து அப்படியே கலாய்ச்சி விட்டுறணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் ரேடியோவில் நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கில்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு கோவமாக இருக்கட்டும், நிறைய சொல்லுவாங்களா ஆண்களுக்கு கோவம் ஜாஸ்தி, இந்த மாதிரி சப்ரெஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது. ஸோ ரேடியோவில் என்னென்னா நிறைய பேர் வந்து அந்த ஓகே இங்கே நம்ம பேரும் தெரியாது, நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றதுனால நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணாங்க. ஓகே, ஸோ நிறைய மனசில் இருக்குது, ஆனால் ஓப்பன் அப் பண்ணுங்க பாஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் காலர்ஸ் வருவாங்கல்ல, உங்களுடைய ஒரு ஃபேனாக இருப்பாங்க, ரிப்பீட்டடாக கால் பண்ணி உங்களோட ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெகுலர் காலரோட மெமரி அந்த மாதிரி இருக்கா? ஆக்சுவலி அது ஒரு பேர் சொன்னால் நிறைய பேர் கோச்சிப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா லாஸ்ட் வீக் வென் ஐ செட் இதுதான் என்னோடய லாஸ்ட் வீக், அந்த ரெகுலர் காலர்ஸ்லாம் வந்து அவங்க ஆக்சுவலி அவங்க அழுதாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஓகே என்ன மறந்துடுவாங்க இன்னைக்கு நம்ம இல்லைன்னா அவ்வளோதான், அடுத்த வாரத்துலேருந்து வேற ஒருத்தவங்க ஷோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் அவங்களுக்கு வந்து அது ஒரு பழக்கமாக இருந்துச்சு. ஐயோ இந்த பொண்ணு இந்த ரேடியோலேருந்து போயிடுச்சுன்னா இனிமேல் இந்த பொண்ணு நம்ம எப்படி ரீச் பண்ண போகிறோம், இனிமேல் இவ்வளோ கேட்க முடியாதா அப்படின்னு ஊர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நந்தகுமார்னு ஒருத்தர் வந்து ரொம்ப அழகான ஒரு கவிதைலாம் எழுதி அந்த கவிதை சொல்லும் போதே அவருக்கு வந்து அடைக்குது, அவர் நமக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கால் பண்ணி ரெகுலராக வந்து எப்படி இருக்கேன்னு கேட்குறது, சும்மாவே பேசுறது கேட்குறது, கொஞ்சம் ஏதாவதுனா என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவங்க கேட்குறது. ஸோ அதெல்லாம் வந்து அது வேற லவ், ஒரு வித்தியாசமான லவ், அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு அந்த லவ். ஸோ நீங்கள் வந்து நிறைய இந்த லவ் இந்த மாதிரி ஷோஸ் பண்ணுறதுனால கேட்குறேன், லவ் வந்து நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படி சொல்லவே முடியாதுங்க. இது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். திரும்பி அந்த கேள்வி எனக்கே வரும்போது ஐ திங்க் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஐ ரியலி டோன்ட் ஹாவ் அ டெஃபினிஷன் ஃபார் இட். பட் ஐ திங்க் லவ்ன்றது வந்து எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது
இன்னும் என்ஜாயபிளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே போட்டு ரொம்ப சஃபகேட் பண்ணி அப்படியே ஒருத்தரெல்லாம் ஹர்ட் பண்ணிக்காமல் ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஹர்ட், அந்த கஷ்டமான ஃபேஸ் எல்லாமே வரும். பட் அந்த கஷ்டமான ஃபேஸையும் தாண்டி வி ஷுட் நோ ஹவு டு ஹோல்ட் ஆன் டு ஈச் அதர் இன் அ வெரி பியூட்டிஃபுல் வே. ஓகே. ஸோ அதை மட்டும் நம்ம விடாமல் அது டாக்ஸிக்காக போச்சுன்னா அது வேற. ஓகே. பட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமிட்டடாக இருக்கிறது ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கோமோ, ஓகே, கமிட்டடாக இருக்குமோ, ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைப்பேன். ஹானஸ்டி, ரெஸ்பெக்ட் அண்ட் கமிட்டட். இது 3 இருந்தால் லவ் அழகாக பார்த்துக்கலாம். அண்ட் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஐ திங்க் ஈச் ஒன்ஸ் அவங்களோட ஒரு சாய்ஸ் தானே. ஏன்னா அது இப்போ எனக்கு அது ஓகேனா ஐ வில் சூஸ் தட். அவங்களுக்கு அது ஓகேனா யூ சூஸ். பட் லிவ் இன் கல்யாணம் அப்படின்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் அழகாக பிடிச்சிருக்கா அப்படின்னா அவங்க சேர்ந்து வாழணும்னா வாழலாம், அவங்க பிரிஞ்சு போகணுன்னா பிரிஞ்சு போகலாம். அதுக்கு சொசைட்டியாக தான் ஒரு பேர் கொடுக்குறோம். நம்ம சில பேர் வந்து பிடிக்காத 2 பேர் கூட நம்ம மேரேஜில் பார்க்குறோம் இல்லையா? அண்ட் பிடிச்ச 2 பேர் லிவின்ல இருக்கிறத வந்து அது நம்ம யார் அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லையா? ஸோ ஐ திங்க் மனசு ஒத்து போயிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒன் லைஃப், ஜஸ்ட் டூ இட் இன் அ வெரி ஹெல்த்தி ஹாப்பி வே. அவ்வளோதான். இப்போ நிறைய பிரேக்கப்ஸ் அண்ட் டிவோர்ஸ்லாம் நடக்கும். ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்ககிட்ட நிறைய காலர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இது பேஸ் பண்ணி ஷோஸ் பண்ணதுனால இந்த கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்குறேன். பிரேக்கப் அண்ட் டிவோர்ஸ் ஏன் நடக்குது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா தட் இஸ் ஆல்சோ குட் இல்லை? ஏன்னா ஒரு காலத்தில் வந்து எல்லாத்தையும் புட்டப் பண்ணியும் இருந்தாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும் இருக்குது. அப்படி நமக்கு வந்து நிஜமாலே ரொம்ப ஒத்து வரல அப்படின்னா ஹெல்த்தியாக அது வந்து பிரிஞ்சு போகிறதும் தப்பு கிடையாது. என்ன இன்னும் கூட நமக்கு அந்த அக்செப்டன்ஸ் வரமாட்டேங்குது. லைக் ஓகே ஹெல்த்தியாக பிரியறது ஓகே அப்படின்றது வரமாட்டேங்குது. பட் என்ன மாதிரி ரீசனுக்காக பிரிகிறோன்றது ஒன்று இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றதுக்காக பிரேக்கப், ஓகே உனக்கும் சண்டை வந்துருச்சா பிரேக்கப் அப்படின்றது கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் சம்டைம்ஸ் ரொம்ப சண்டை வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு டாக்ஸிக்காக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ரொம்ப அந்த பியூட்டிஃபுல் பீரியடாகவே இருக்காது. ஸோ அந்த பியூட்டிஃபுல் பீரியடை தாண்டி ஒரு டஃப்பான டைம் வரும்போது ஹவு டு கெதர் யூ ஹேண்டில் தட் அப்படின்னு அந்த டைமில் வந்து இது வேலைக்கு ஆகலை அப்படின்னு கட்டுனா நீங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போவீங்க. அந்த பியூட்டிஃபுல் ஃபேஸ் தாண்டும் திருப்பி அதுவே வரும். இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ என்னென்னா அந்த ஒன்றா எப்படி நம்ம கோ த்ரூ பண்ணுறோம், ஒரே பர்சனை நம்ம திரும்ப திரும்ப லவ் பண்ண கற்றுக்குறோமா இல்லையா, இல்லை நிஜமாலே நம்மளால் முடியலையா அப்படின்னு அந்த ஒரு சாய்ஸ் தான். ஸோ என்ன ரீசனுக்காக பிரேக்கப் பண்ணுறீங்க? ஏன்னா ஈஸியாக இப்போதைக்கு பிரேக்கப் பண்ணிடலாம். ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னென்னா நம்ம வந்து எவ்வளோ பேர் கூட வேணால் ஒரு கேஷுவல் லவ் வந்துட்டு போகலாம். பட் அது என்னவோ அந்த மேபி 1 or 2 கிட்ட தான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் வரும். அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. அந்த கனெக்ஷன் இவங்களோட தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு குழப்பி இது பண்ணாமல் அந்த கனெக்ஷனை அழகாக ஹோல்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ண சில செலிபிரிட்டிஸோட நேம் சொல்கிறேன் அண்ட் அதுலேருந்து உங்களுடைய மெமரிஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் ஆல்ரெடி சிஎம் சாரை பற்றி சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து அஜித் சாரோடைய பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு அண்ட் அவரை இன்டர்வியூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஓகே, இன்டர்வியூ வந்து ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் ஒரு குரூப்பாக பண்ணினோம், ஆல் RJs டுகெதர். ஸோ அப்போ என்னென்னா அவர் வந்து நம்ம அந்த ரேடியோ ஸ்டேஷனோட டேக்லைன் எப்படியாவது அவர் சொல்ல வைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே அப்படி நினைப்போம் இல்லையா? அந்த சேனலோட டேக்லைன்னா அவர் கடைசி வரைக்கும் சொல்ல தெரியுமா? அவர் வந்து சார் இருந்தாலும் அதை முடிக்கும் போது அதை சொன்னீங்கன்னா நாங்கள் கட் பண்ணி போட்டுப்போம் அப்படின்னா அப்படின்னாரு. ஸோ அதனால அவர் அதை சொல்லவே வைக்க முடியல. அண்ட் அவர் வந்தது வந்து அந்த டைமில் ரேஸ் போயிட்டு இருந்தது. அப்பயும் வந்துட்டு அவர் படம் ப்ரமோஷனுக்கு வரல, ஹீ கேம் ஃபார் தட் ஒன்லி. ஸோ அண்ட் அவரே வந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், டேக்லைன்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற சிவர்லேயே அவரே ஆட்டோகிராஃப் போட்டு போனார். ஸோ அதுதான் அவர்கிட்டேருந்து எடுத்த ஒரு மறக்க முடியாத மொமெண்ட். அண்ட் பிரியாணி அப்படின்றது வந்து மிர்ச்சி சிவா மூலியமாக வந்துச்சு. மிர்ச்சியில் வந்து எல்லாருமே சாப்பாடு ஃபுடீஸ் அப்படின்றதுனால அவர் என்ன சொன்னார், சரி நான் ஒரு நாள் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு பிரியாணி, அந்த பிரியாணிக்கான தட்டுலேருந்து எல்லாமே சேர்ந்து வந்துச்சு. எங்களுக்கே வந்து வா அவரும் சமைச்ச பிரியாணியா அப்படின்னு வந்து, ஆனால் கொஞ்சம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தோம். பட் தேங்க்ஸ் டு சிவா, அவர் மூலியமாக தான் அந்த பிரியாணி சாப்பிட முடிஞ்சது. சிவகார்த்திகேயன் சிவா வந்து என்ன சொல்கிறது, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பார்த்துருக்கேன் நான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு காமன் மேனாகவும் என் ஷோவில் வந்து பேசியிருக்காரு.
அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஒரு டிவி பர்சனாலிட்டியாகவும் என் ஷோவில் வந்து பேசினார். அதுக்கப்புறமா வந்து 3 மூவி ரிலீஸ் ஆகும்போது அந்த டைம்லேயும் வந்து அவர் ஷோவில் வந்து பேசினார். என்ன ஒரு மெயின் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ எடுக்கலாம். அப்போ தான் வந்து என்னடா இது காமன் மேன் டு இது வரைக்கும் வந்து நம்ம இன்டர்வியூலாம் எடுத்துட்டோம், பட் அந்த மெயின் ஹீரோ ஆனதுக்கப்புறம் எடுக்க முடியல. பட் ஐ ஹவ் சீன் தட் கிராஃப், அந்த வேற லெவல் கிராஃப். அது அமேசிங் டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்கல்ல? ரஹ்மான் சார் ஃபுல் இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பைட் அப்படி தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு பர்த்டேக்காக ஒரு வாட்டி போய் பண்ணது, அண்ட் அவரோட அந்த ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணது. பட் என்ன ஒரு காமெடினா, ஒரு வாட்டி அந்த ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தார் அவர் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகும்போது நைட்டு ஃபுல்லாக வீட்டு வாசலில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, கரெக்டாக அவர் வந்தார், ஃபுல் கூட்டம் போச்சு, வீட்டு வாசலே மயங்கி விழுந்துட்டேன் நான். ஸோ என் கூட வந்து 2 பேர் உள்ளே போயிட்டாங்க. நான் வந்து திடீர்னு பார்த்தா தண்ணி தெளிச்சிட்டு இருக்காங்க. எங்க அவரு அப்படின்னா, நாங்கள் உள்ளே போயிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னா, அதையும் ஆனால் மொக்கையா மறுநாளில் வந்து எல்லாரும் போயிருப்பாங்க, ஆனால் ஏஆர் ரஹ்மான் வீட்டு வாசலில் நான் மயக்கம் போட்டு விழுந்தேன் தெரியுமா அப்படின்னு. ஸோ அவர் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ் இன்டர்வியூ வந்து பண்ண முடியலை. ஸோ ஹோப்ஃபுல்லி அது நடக்கும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்டிங். அதாவது மணிரத்னம் சார் அண்ட் கௌதம் வாசுதேவ மேனன். கௌதம் சார் வந்து ஜிவிஎம் வந்து அவரோட லவ் படங்கள் நமக்கு ஒரு பயங்கரமான ஃபேவரெட். ஓகே, அண்ட் அவர் எப்போ இன்டர்வியூ வந்தாலும் எனக்கு வந்து ஒரு லவ் கிளாஸ், எனக்கு லவ் பற்றி பேச பிடிக்கும், அவரும் வந்து லவ் பற்றி நிறைய ஷேர் பண்ணுவாரா. நானும் வந்து சார் இந்த லவ் எப்படி, இந்த படத்தில் நீங்கள் எப்படின்னா அப்போ உங்கள் லைஃப்பில் எப்படி, அப்படி இப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு அவர் ஃபுல்லாக சொல்லிவிட்டு அப்புறமா வந்து இதை கொஞ்சம் டிலீட் பண்ணிடுறீங்களா, நான் ரொம்ப சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஓகே, ஸோ அவர் கூட எப்போதுமே வந்து லவ் பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் மணிரத்னம் சார் வந்து ஓகே கண்மணி படம் பார்த்துட்டு என் ஹெட்கிட்ட சொன்னேன், சுஷ்மிதா எனக்கு கண்டிப்பாக அவரை வந்து இன்டர்வியூ பண்ணணுன்னு இருக்குது. ஓகே கண்மணி என்ன பண்ணியிருக்காரு, எப்படி அவரால் இவ்வளோ வருஷம் கழிச்சு கூட இந்த மாதிரி ஒரு லவ் படம் கொடுக்க முடியுது அப்படின்னு. கட் பண்ணால் 2 நாள் அவங்க வந்து இன்டர்வியூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஒன்றும் புரியல, என்ன கேள்வி கேட்குறது அப்படின்னு நான் ஃபுல் லவ் கேள்விலாம் வந்து போனேன். அவர் வந்து என்ன நீங்கள் லவ் பற்றி மட்டும் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா கூட ஷா வந்தான், ஆர்ஜே ஷா. அவன் வந்து படத்தில் இருக்கிற அந்த நுணுக்கங்கள் அதெல்லாம் கேட்டிருந்தான். நான் வந்து சார் உங்கள் படத்தில் வந்து எல்லா பாய்ஸ் ஹீரோஸ்லாம் ஃப்ளட்டேஷியஸாக இருக்காங்க, நீங்கள் எப்படி சார் அப்படின்லாம் கேட்டுட்ருக்கேன். அவர் நான் ஃப்ளட்டேஷியஸ் அப்படிலாம் வந்து சொன்னார். ஸோ அவர் ஆனால் அவர் ஒரு லவ் பற்றி நிறைய ஷேர் பண்ணல. பட் தட் இன்டர்வியூ வாஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, இவர்கிட்டயா நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இவர் படத்தெல்லாம் பார்த்து நம்ம உருகி லவ் பண்ணுவோமே, இவர்கிட்டயா நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். இப்போ கேட்டோன்னே எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் பாஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க ரீசென்ட்லி. ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? தட் வாஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா அவங்க வந்து ஒரு நேஷ்னல் அத்லீட்டாக இருந்தாங்களேன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எனக்கு எப்போதுமே வந்து அதுதான், அந்த ஒரு பர்சன் நம்ம கூட இருக்காங்கன்னா அவங்களோட இன்னொரு ஆங்கிள் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த கான்வர்சேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸ் இதை பற்றி கேட்டோடனே அவங்களே சொன்னாங்க, இந்த கேள்வி யாரோ என்னை கேட்டதே இல்லை, நீ தான் கேட்டிருக்கீங்க, வெரி குட் கொஷின் அப்படின்னு சொல்லி நிறைய ஷேர் பண்ணாங்க. அண்ட் த லவ் ஷீ ஹேஸ் ஃபார் கேப்டன், அது வந்து இப்போ வரைக்குமே அவங்க பேசும்போது அந்த கண் கலங்குறதா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு கட்டத்துலேயும் அவரை ரசித்த விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் சொன்னதை கேட்கும் போது என்ன லவ் இல்லை, இந்த மாதிரி லவ்லாம் நம்ம கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ மெமரபிள். அண்ட் அடுத்து வந்து உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு தெரியும். அதுவும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க லைக் நான் வந்து அவரை அந்த பஸ்ஸு இதில் உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு. இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து அவரை இன்டர்வியூ பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 5 questions அவரை பற்றி என்ன கேட்பீங்க? நான் சொல்லிட்டேன் அப்படி இல்லை, எனக்கு அவரை பற்றி நிறைய ஐ மீன் ஆப்வியஸ்லி நிறைய கேட்கணும்னு இருக்கும்ல. 5னா வந்து லவ்வை பற்றி கேட்டே தருவேன். ஏன்னா கண்டிப்பாக தலைவருக்கு நிறைய ரொமான்டிக் சைட் ஸ்டார்டிங்கில் வந்து ரொமான்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கும் இல்லையா. ஸோ பஸ்ஸில் அவர் ஸ்டைல்லாம் பண்ணும்போது லேடிஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அவர் எந்த அளவுக்கு ஒரு வாலு பையனாக இருந்திருப்பாரு, அவரோட காதல் கதைகள்லேருந்து அப்புறமா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜேர்னி அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தலைவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவர்கிட்ட அப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். ஏன்னா லதா ரஜினிகாந்த் மேம் கிட்ட எடுத்துட்டேன், அவங்க கிட்ட நான் நிறைய அவர்கிட்ட பேசிலாம் எடுக்கும்போது நெக்ஸ்ட் ஓகே மேம் எடுத்தாச்சு, அடுத்து சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு வெயிட்டிங். ஸோ எனக்காவது அது வந்து நடக்கும் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்கு. இது தவிர்த்து வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்க
ரீசன்ட் செலிபிரிட்டிஸில் இவங்களெல்லாம் எனக்கு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா யாரை சொல்லுங்கள்? எல்லாரையும் எனக்கு அப்படிலாம் இதுவே கிடையாது. ஓகே. பட் அஃப்கோர்ஸ் என்ன இப்போ ஃபேவரட்னு கேட்டால் எனக்கு ஐ லைக் சாய் பல்லவி, ஐ லைக் துல்கர், இவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்காங்க. பட் ஐ லைக் டு இன்டர்வியூ எவ்ரிபடி. அவங்க உட்காந்து அழகாக அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் வைக்கணும் அப்படின்றது யாராக இருந்தாலும் நமக்கு ஓகே தான். ஓகே. இப்போ இருக்க சிவசங்கரி நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களை நீங்கள் எந்த இடத்துல பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க? பிடிச்சதை பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம பிடிச்சதை பண்ணி நம்மளும் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம எந்த வேலை பண்ணுறோமோ அந்த வேலை மூலியமாக வந்து கேட்குறவங்க, பார்க்குறவங்க, கனெக்ட் ஆகிறவங்க எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஸோ பிடிச்சதை சந்தோஷமாக பண்ணிவிட்டு அதில் நல்ல காசு பணம் எல்லாமே வந்து ஹாப்பியாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ உங்களை பார்த்துட்ருக்க கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், உங்ககிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா அண்ட் உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் லேர்ன் பண்ண விஷயமா இருக்கட்டும், இதை வச்சு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? மெசேஜ்லாம் நான் சொல்லி என்ன கேட்க பட் நான் ஒன்று தான் சொல்லுவேன். யூனோ எதுவாக இருந்தாலும் லவ் பண்ணி பண்ணுங்கள். யூனோ அது ஒரு பர்சனாக இருக்கட்டும், உங்களோட ஜாபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும். இப்போ நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு லவ் ஒரு ஜாப் மேலேயும் சரி, ஒரு பர்சன் மேலேயும் சரி, எந்த அளவுக்கு சீக்கிரம் வருதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக போயிடுது. ஓகே. ஒரு வெயிட் பண்ணி ஒரு ஜாப் கிடைக்கும் போது இதுதான் அப்படின்னு. ஆனால் அது கொஞ்சம் அதில் எப்போ ஒரு மெனக்கெடல் வருதோ, அந்த ஜாபுக்கு தேவையான டிமாண்ட்ஸ் கஷ்டப்படணும் அப்படின்னு வரும்போது இல்லை இது கொஞ்சம் டாக்ஸிங்காக இருக்குது. அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்லேயும் ஆகுது இல்லையா? ஒரு கஷ்டமான டைம் வரும்போது அதை பேக் வாங்காமல், விட்டு கொடுக்காம, அது ஜாபாக இருக்கட்டும், பர்சனாக இருக்கட்டும், அது பின் வாங்காமல் அந்த லவ்வை இன்னும் ஸ்ட்ராங்காக எப்படி பண்ணணும் அப்படின்னு அதை லவ்வாக யோசிங்க. லவ் தாங்க எல்லாமே. ஸோ எதுவாக இருந்தாலும் லவ் பண்ணி பண்ணுங்க பாஸ், அவ்வளோதான். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் நிறைய உங்களை பற்றியும் உங்களுடைய ஜேர்னியை பற்றியும் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ரவி. தட் வாஸ் லவ்லி. நிறைய அழகான கொஷின்ஸ், நிறைய சிலதெல்லாம் கேட்காத கொஷின்ஸ்லாம் கூட கேட்டிருக்கீங்க. நல்ல ரிசர்ச்லாம் பண்ணி அண்ட் உங்களோட ஜேர்னியும் சூப்பராக போகிறதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.